வணக்கம். நான் கோபிச்செட்டிப்பாளையம் சுரேஷ் ஓப்பனிலேருந்து பேசுகிறேங்க. நான் கிட்டத்தட்ட இது எந்த இடத்துல இருக்குன்னா மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் எம்ஜிஆர் சிலை பக்கத்தில் இருக்குது. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 வீடியோ போட்டிருக்கிறேங்க. 19 வீடியோவில் குக்கர் மட்டும் கிட்டத்தட்ட 55 லட்சம் வியூஸ் பார்த்துருக்காங்க. இந்த குறுகிய காலத்தில் ஒரு 50 நாட்கள்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா குக்கரு, மிக்சி, கேஸ் ஸ்டவ், கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ், அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் எப்படி மாற்றுறது, அதே மாதிரி டியூபெல்லாம் எப்படி ஈஸியாக இது பண்ணுறது, இதெல்லாம் போட்டிருந்தேன். அதே மாதிரி குக்கரு லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோ, அதே மாதிரி மிக்சி ஜார் எப்படி யூஸ் பண்ணுறது, லைட்ரு எப்படி யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இப்போ புதுசாக இது மெக்கானிக்கல் ஏர் ஃப்ரையர்னு ஒன்று வந்திருக்கு. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் மெக்கானிக்கல் ஏர் ஃப்ரையருங்க நிறைய பேருக்கு என்னென்னு தெரியாமல் இருக்குது. இது ஒன்றும் கிடையாது, சிம்பிள் இது, அவ்வளோதான் உங்களுக்கு. அதாவது எண்ணெய் ஊற்றாத ஐட்டம்லாம், ட்ரை ஐட்டம்லாம் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஈஸியாக வித்தவுட் ஆயில். அதே மாதிரி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, இப்போ சின்னவங்க 40 வயசுக்கு மேலே இருந்தாவே கொலஸ்ட்ரால் வருது, இது வருதுங்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் எங்கே வெளியூர் போனால் கூட இது எடுத்துகிட்டு போயிடலாம். இது பேர் மெக்கானிக்கல் ஏர் ஃப்ரையர். அதாவது இது வித்தவுட் ஆயிலாக குக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது சிப்ஸு இதெல்லாமே போட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு. ப்ரெட்டு, சாண்ட்விச் ஐட்டம். இது எப்படின்னாங்க, இதில் ஒரு வெப்பக்காற்று மாதிரி ஒன்று ப்ரொடியூஸ் ஆகி உள்ளே இருக்கிறத வந்து ட்ரை ஹீட் பண்ணிடு. அதாவது என்னென்னா, ஈரமாக இருந்தால் கூட அந்த உள்ளே வைக்கிற கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் அது ட்ரை ஆகி இது பண்ணிக்க மொறுமொறு. நீங்கள் இது உள்ளே எது வச்சிங்கனாலும் ஸ்பைசிஸாக மொறுமொருன்னு இருக்குது. வெண்டைக்காய் சரி, கத்திரிக்காய் எது வேணாலும் வைக்கலாம் உள்ள உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக தான். ஆயிலே ஊற்றினாலும் மினிமம் ஆயிலே உங்களுக்கு நல்லா மொறுமொருன்னு கிடைக்கும். வித்தவுட் ஆயில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக சுகர் இருக்கிறவங்க ஆயிலே யூஸ் பண்ணாதவங்க, இவ்வளோதான் ஆயில் இருக்குது, சுகர் பேஷண்ட்டு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மொறுமொருங்கிற ரொம்ப நல்லா இருக்குது. இதில் என்னென்ன செய்யலாங்கிறத நான் உங்கள் கிளிப்பில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே லைனாக பாருங்கள். உங்களுக்கு இது மெயினாக ஃப்ரை பண்ணுறதுக்குமே ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மொறுமொறுன்னு மற்றதை காட்டில் வடச்சட்டியிலே போட்டிங்கன்னா இந்த எண்ணெய் போட்டிங்க இந்த மாதிரி மொறுமொறுன்னு வராது உங்களுக்கு. ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணுறதுக்கு, ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மீன் எல்லாமே வச்சுன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. மிளகாத்தூள் போட்டு இன்னும் சில பேர் பொரியெல்லாம் கூட இதில் வறுக்கிறாங்க. பொரி உள்ள அப்படியே ட்ரையாக போட்டு இமீடியட்டாக போட்டு இது பண்ணலாம். அதே மாதிரி நிலக்கடலையில் உள்ளே போட்டு மிளகாத்தூள் இதெல்லாம் லைட்டாக போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அப்படியே இது பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, அதோட சுவையே தனியாக இருக்குது. வாட்ஸ்லேயே ஒர்க் ஆகுது. இது எல்லாத்து வீட்லேயும் இருக்கலாம். இதை வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வு, மிக்சி, குக்கர், கேஸ் ஸ்டவ் மாதிரி இது மெக்கானிக்கல் ஏர் ஃப்ரையர் எல்லாத்து வீட்லேயும் இருக்கலாம். அதே மாதிரி கம்பேர் பண்ணுறப்ப அந்த மைக்ரோவனெல்லாம் கம்பேர் பண்ணி 1000 டைம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான். 2000 3000 முடியெல்லாம் கிடைக்குது. 5000 கூட தேவையில்லை. சிம்பிளாக 800 வாங்கிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃபும் இருக்குது. போகிறதா நிறைய மாடல் இருக்குது. அதனால் ரொம்ப பெஸ்ட் இது. இடத்தையே அடைக்காது உங்களுக்கு. மெயினாக அதுதான் உங்களுக்கு. சீக்கிரம் குக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி வச்சிருக்கிற மாதிரி இது மெக்கானிக்கல் ஏர் ஃப்ரையர் எல்லாத்து வீட்லையும் இப்போ வச்சுருக்கிறாங்க. இது இல்லைனாலும் வாங்கிக்கலாம். ஒன்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் தொடர்ந்து நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம்.